ஹாய், இன்றைக்கி காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சேன். 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு பசங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணோம். 8 மணிக்குள்ளே டிஃபன் ரெடி பண்ணோம். அதனால நேற்று சிக்கன் வாங்கி மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருந்தேன். அதை சிக்கன் கபாப் செஞ்சுட்டு எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கினேன். அப்புறமா தக்காளி சட்னி செஞ்சேன் நான் இன்றைக்கி. அதில் முட்டை வேக வச்சு 5 முட்டை வேக வச்சு அந்த தக்காளி சட்னியில் போட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கெட்டியாக தக்காளி தொக்கு செஞ்சுட்டு அதை போட்டுட்டு அது கூட கிச்சடி செஞ்சேன். பாத்திரம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. நைட்டு இன்றைக்கி கழுவில், அதனால் பாத்திரமும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இது கிச்சடி செஞ்சேன். பச்சை பயிறு பருப்பு போட்டு ரைஸ் போட்டு கிச்சடி சூப்பராக இருக்கும். மத்தியானம் லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த சாப்பாடு. அது கூட தக்காளி கொஜ்ஜில் முட்டை போட்டு ஒரு கிரேவி மாதிரி செஞ்சுருந்தேன். தொட்டுக்கிறதுக்கு கபாபு. இன்றைக்கி பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் இது தான் கொடுத்து விட்டேன் நான். அதுக்கப்புறம் ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அப்படியே மத்தியானத்துக்கு இல்லை நைட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு டின்னரும் செஞ்சு வச்சுட்டு. ஏன்னா மத்தியான டைமில் நாங்கள் யாரும் வீட்டில் இருக்க மாட்டோம். இப்போ நானும் வேலைக்கு போயிடுவேன், ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிடுவாங்க, பசங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. ஈவினிங் தான் எல்லாம் வீட்டுக்கு வருவோம். அதனால சாயந்தரத்துக்கு கீரை பொரியல் செஞ்சு வச்சுட்டு தேங்காய் பூண்டு அதில் கொஞ்சம் உப்பு காஞ்ச மிளகா போட்டு நல்லா கொஞ்சம் குறைன்னு கிரைண்ட் பண்ணி வெங்காயம் தாளிச்சிட்டு அதில் போட்டு கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிட்டு கீரையை நல்லா ஒரு 6-7 டைம் கழுவிட்டு, ஏன்னா அதில் ரொம்ப மண் இருக்கும், கழுவிட்டு அது ஒரு வதக்கிட்டாக்கா அது கீரை பொரியல் ரெடி. இந்த சைடு சாப்பாட்டுக்கு ஒலை வச்சு அதில் அரிசி நல்லா ஊற வச்சு கழுவி போட்டு வச்சுட்டு சாப்பாடும் ரெடி. ஈவினிங் வந்தால் கொஞ்சம் நிம்மதியாக உக்காரலாம் சாயந்தரம் டைமில். அதனால காலையில் டைமில் எவ்வளோ ஆகுது அவ்வளோ காலையில் டைமே செஞ்சு வச்சுடுவேன். நைட்டுக்கு என்ன வேணும் என்ன இல்லை இருக்கிறது மிச்சம் எல்லாத்தையும் வச்சுக்கின்னு எக்ஸ்ட்ரா வேணும்னா செஞ்சுக்குவோம், இல்லைனாக்கா அதையே விட்டுருவோம். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல். நீங்கள்லாம் என்ன செஞ்சீங்கோ? இவ்வளோ நாளாக எனக்கு சப்போர்ட் கொடுத்துன்னு இருக்கிறீங்க, பரவாயில்ல. இப்போ என்னோடய சேனல் கொஞ்சம் ரீச் ஆகின்னு இருக்குது. இதே மாதிரி எல்லோரும் சப்போர்ட் கொடுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சப்போர்ட் பண்ணிக்கினா எல்லாருமே நல்லா ஹாப்பியாக இருக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ நேரம் என்னோடய சேனலில் போட்ட வீடியோவை கொஞ்சம் நிதானமாக பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.